மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும். இப்பொழுதும் பைபிளிலிருந்து லூக்கா சுவிசேஷத்தை படிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் மனிதனுடைய பாவங்களுக்காக, அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தவர், பூமியிலே ஒரு மனுஷனாய் பிறந்தார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொன்னபடியே இயேசுவானவர் பரிசுத்த ஆவியினாலே மரியாளிடத்தில் பிறந்தார். அவர் வளர்ந்தார். அவர் 30 வயதான போது ஊழியத்தை ஆரம்பித்தார். பிறகு ஒரு நாளிலே சிலுவைக்கு சென்றார். ஏதோ எல்லாருமா சேர்ந்து அவரை சிலுவையில் ஏற்றிட்டாங்க, அப்படி அல்ல. அவரே மனிதனுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்யும்படி தன்னை சிலுவை பாடுகளுக்கும் இரத்தம் சிந்துதலுக்கும் மரணத்துக்கும் ஒப்பு கொடுத்தார். அப்படி மரித்தவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இப்பொழுது தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று பைபிள் சொல்லுகிறது. இப்படியாக இயேசுவானவர் பூமியிலே மனுஷனாய் பிறந்து மனுஷனுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்ததை சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். இப்படி சுவிசேஷத்தை இயேசு எப்படி பிறந்தார், எப்படி வளர்ந்தார், எப்படி ஊழியம் செய்தார், எப்படி சிலுவைக்கு போனார், அந்த சிலுவையில் எப்படி தன் ஜீவனை கொடுத்தார், எப்படி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்ற விவரங்களை, இயேசுவின் பிறப்பு, ஊழியம், மரணம், உயிர்த்தெழுதல், இதை பற்றிய விவரங்களை அநேக சுவிசேஷங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. விசேஷமாக மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷங்கள் பைபிளில் இடம்பெற்றிருக்கின்றன. 4 பேர் இயேசு யார், எப்படி பிறந்தார், எப்படி ஊழியம் செய்தார், எப்படி சிலுவைக்கு போனார், எப்படி மனிதருடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு பரிகாரம் செய்தார், அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். இந்த விவரங்களை இந்த சுவிசேஷங்கள் அறிவிக்கின்றன. சுவிசேஷம்னா என்ன அப்படி கேட்டால், சுவிசேஷம்னா நற்செய்தி. சுவிசேஷம் என்றால் என்னன்னா, மனுஷனுக்கு நற்செய்தி எது? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதரும் ஆதாமின் சந்ததியாக பாவிகள். பாவிகள் எங்கே போவாங்க? நரகம்தான் போவாங்க. அப்போ நரகம் போகிற மனிதனுக்கு ஒரு நல்ல செய்தி என்று கேட்டால், பாவம் மன்னிக்கப்படும், நீ நரகம் போக வேண்டிய அவசியமில்லை, நீ தேவனுடைய பிள்ளையாகலாம், நீ பரலோகம் போகலாம் என்று சொல்லுகிற இது ஒன்றுதானே உண்மையிலேயே மனிதனுக்கு நற்செய்தி. ஏனென்றால் ஆதாமின் சந்ததியாய் பிறந்த எல்லாரும் அவன் செய்த பாவத்து நிமித்தம் பாவிகளாக இருக்கிறார்கள். அவன் செய்த பாவத்து நிமித்தம் பூமியும் சபிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் பூமி தன்னுடைய பலனை கொடுக்கவில்லை. அது ஒருவேளை ஒரு நெற்கதிரில் 200 நெல் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்த்தா அதில் 15 இருக்குது. இருக்க வேண்டிய அளவு அதிகம், ஆனால் இருக்கிறது கொஞ்சம். ஏனென்று கேட்டால் பூமி ஆதாமுடைய பாவத்து நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். ஆக ஆதாம் சபிக்கப்பட்டான், அவனுடைய பிள்ளைகள் தலைமுறையாய் பாவிகளாய் பிறக்கிறார்கள். ஆதலால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாய் முடிவிலே நரகம் போகிறவர்களாய் இருக்கிறார்கள். இந்த ஆதாமின் பாவத்து நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது. அது தன் பலனை கொடுக்கவில்லை, இவனுக்கு நிம்மதி இல்லை. அப்படியே ஒரு போராட்டமான வாழ்க்கையை, நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமை. சரி, இந்த வாழ்க்கையில் தான் நிம்மதி இல்லைன்னா போகிறதாவது
பரலோகம் போகலான்னா பரலோகம் போக முடியாது. பாவிகளுக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த சூழ்நிலையில் தான் மனுஷனுக்கு நல்ல செய்தி, காஸ்பல், நற்செய்தி, நல்ல செய்தின்னு சொன்னால் அவன் பாவம் மன்னிக்கப்படும், அவன் பரலோகம் போகலாம் அப்படிங்கிறதான நல்ல செய்தியாக இருக்க முடியும். ஏன்னா ஒரு மனிதன் மரித்த பிறகு சதா காலமும் அவனுடைய ஆவி நரகத்தில் வேதனைப்படும் என்று நியாயத்தீர்ப்பு சொல்லுகிறது. பாவிகள் நியாயம் தீர்க்கப்பட்டு நரகம் அனுப்பப்படுவார்கள். நரகம் என்கிற இடம் இது அவியாத அக்கினியில் சாகாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்க இடம் என்று. அங்கே போய் நரகத்தில் செத்து போயிட்டால் பரவாயில்ல. இன்றைக்கி நிறைய பேர் இங்கே இதனையா வாழ்க்கை நரகமாக இருக்குது, செத்தா தேவையில்லைன்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த சரீரத்தில் இந்த பூமியில் தற்கொலை செய்யலாம், ஆனால் போகிற நரகம் போன ஒரு பாடு அங்கே தற்கொலையும் பண்ண முடியாது. அங்கே அவியாத அக்கினி, சாகாமல் வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிற இடம், ஒரு நம்பிக்கையற்ற இடம். அதாவது ஒரு 1000 வருஷம் கழித்து தப்பிச்சு போயிடலாமா? இல்லை. இயேசு ஒரு ஐஸ்வர்யவானை பற்றி சொன்னார். அவர் சொல்லும்போதே அந்த ஐஸ்வர்யவான் நரகத்தில் இருக்கிறான். அவர் சொன்னதுக்கு பிறகு இப்போ அவன் 2000 வருஷம் ஆச்சு, இன்னும் அவன் நரகத்தில் தான் வேதனைப்படுறான். இன்னும் எத்தனை 2000 வருஷம் கழித்து அவன் அந்த நரகத்திலேருந்து தப்பி போவான்னா தப்பி போக வழியே இல்லை, தப்பவே முடியாது, அதிலேருந்து விடுதலையே கிடையாது. நம்பிக்கையற்ற இடம். அதாவது நம்பிக்கை இருக்கா நரகத்தை விட்டு போகலான்னு? இல்லை, நம்பிக்கையற்ற இடம், அங்கே போகக்கூடாது. ஆனால் ஆதாமின் சந்ததியாக இருக்கிற மனிதர் எல்லாரும் நரகம்தான் போகிறார்கள். ஆதாமின் சந்ததி, அவனுடைய அவன் பிள்ளைக தலைமுறையாய் பாவிகளாய் பிறக்கிறார்கள். பாவத்துக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் தேவன் இறக்கப்பட்டு இந்த பாவத்துக்கு பரிகாரம் செய்யும்படி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பூமியில் அனுப்பினார். அதற்காக விசேஷமாய் ஒரு கன்னிகை பரிசுத்தாவியினாலே கர்ப்பவதியாகி தேவனுடைய குமாரனாகிய இயேசுவை பூமியிலே சரீரத்தில் ஒரு மனிதனாக பெற்றுக் கொடுத்தார்கள். அப்படி தேவனுடைய குமாரன் மனுஷனாக சரீரத்தை உடையவராக வரணும். ஏன்னா மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யணுமான ரத்தம் சிந்தணும். அப்போ வெறும் ஆவியாக அவர் ஒன்றும் ரத்தம் சிந்திட முடியாது. அப்போ மனுஷனை போல் சரீரம் உடைய ஆளாக வரணும். அதுக்காக தான் இயேசுவை பற்றி எழுதியிருக்கிறது. சொல்கிறாரு, எனக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். சரீரம் எதுக்கு? சரீரத்தில் வந்தால் தான் ரத்தத்தை சிந்தி மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய முடியும். அப்படியாக இயேசுவானவர் பூமியில் மனுஷனாக பாவம் இல்லாமல் வாழ்ந்து காட்டி பாவம் இல்லாமல் சிலுவைக்கு போய் அங்கே சிலுவையில் இருக்கும்போது உலகத்தார் எல்லாருடைய பாவங்களையும், ஆதாமின் பாவம், அவனுடைய சந்ததியார் எல்லாருடைய பாவங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு இயேசு சிலுவையில் மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார். இந்த பரிகாரம் என்ற வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் நல்லா விளங்கும். ஏதோ தப்பு பண்ணிவிட்டு அதுக்கு பரிகாரம் பண்ணுறேன்னு ஏதோ செய்ய போவாங்க. ஆனால் மனிதர்கள் தாங்கள் செய்கிற பாவங்களுக்கு அவர்கள் செய்தவர்கள் சொல்லுகிற பரிகாரம் அது அவர்களுக்கே திருப்தியாக இல்லை. நான் இதுக்கு போய் பரிகாரம் செய்கிறேன், அதுக்கு போய் பரிகாரம் செய்கிறேன் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அது அவர்களுக்கே திருப்தியாக இல்லை. அப்போ இவருடைய மனதிலும் சரி நம்முடைய பாவத்துக்கு பரிகாரம் செஞ்சாச்சுன்னு ஒரு நம்பிக்கை வரணும். கடவுளுடைய பார்வையிலையும் சரி இவனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யப்பட்டாயிற்றுன்னு கடவுள் நினைக்கணும். அப்போ கடவுளுடைய மனசையும் மனுஷனுடைய மனசையும் திருப்திப்படுத்தக்கூடிய, அதாவது மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தாயிற்று அப்படின்னு இவர்களை உணர வைக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு பரிகாரம் செய்யப்பட வேண்டியதாக இருந்தது. அதுதான் இயேசுவானவர் சிலுவையில் இருக்கும்போது உலகத்தார் எல்லாருடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அந்த பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே பாடுபட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை.
அதனால தான் ரத்தம் சிந்துவது அவசியமாக இருந்தது. அதுக்காக தான் இயேசுவானவர் ஒரு சரீரத்தில் வந்தார், அங்கே ரத்தம் சிந்தினார், அப்படி பரிகாரம் செய்து முடித்தார். இதெல்லாம் செய்து முடித்தாச்சு. 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசுவானவர் இந்த பூமியில் பிறந்து மனிதனுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்து முடித்து விட்டார். இப்பொழுது அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் பரலோகத்தில் அங்கே இருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதருக்கு இந்த தேவனுடைய குமாரனாக இயேசு செய்த பரிகாரம் எப்படி பலிக்கும், யாருக்கு பலிக்கும், அப்படி ஒரு கேள்வி வருகிறது. ஒரு ஆள் சொன்னான் பாருங்க, ஆதாம் பாவம் செஞ்சான், எல்லோரும் பாவி. இயேசுனார் பரிகாரம் பண்ணார், அதனால் எல்லோரும் பரலோகம். அப்படி சொன்னான் பாருங்க, அப்படியே எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இப்படி சொல்கிற ஆளுங்க இருக்காங்க பாரு அப்படின்னு. ஆனால் நமக்கு விளங்குது, பொதுவாக எல்லா மனிதருக்காகவும் பரிகாரம் செய்யப்பட்டது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு மாத்திரம் அது பலிக்கிறது, மற்றவர்களுக்கு அது பலிக்கவில்லை. நீங்கள் யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் வாசிங்கன்னா, இயேசுவானவர் அவர் தான் எல்லாத்தையும் வானத்தையும் பூமியெல்லாம் உண்டாக்குனவர். தமக்கு சொந்தமானதில் வந்தாராம், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லையாம். ஆனாலும் இந்த இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து அவர் நமக்காக சிலுவையிலே பரிகாரம் செய்தார் என்று நம்பி ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் பூமியில் இருக்க எல்லா மனுஷருக்கும். ஆதாமின் சந்ததியாய் பிறக்கிற எல்லாருக்கும் ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் பாக்கி இல்லை. ஆதாமின் சந்ததியாய் தலைமுறை தோறும் பிறக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தேவன் ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். என்னென்னா, நான் என்னுடைய குமாரனா இயேசுவை அனுப்பி பாவத்துக்கு பரிகாரம் செஞ்சுருக்கேன். ஆனால் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து, என்னுடைய குமாரனா இயேசு கிறிஸ்து அவர் உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சாருன்னு நீங்கள் நம்பி ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அவங்க எல்லாருக்கும் இயேசு செய்த பரிகாரம் பலிக்கும் அப்படி சொல்லிவிட்டார். எவர்கள் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எப்படி பிசாசின் பிள்ளையா, பாவத்தின் பிள்ளையா, உலகத்தின் பிள்ளையா இருக்கிற மனுஷர்கள் செத்தன்னைக்கு நரகந்தான் போக வேண்டும் என்ற அப்படிப்பட்ட நிர்பந்தத்தில் இருக்கிறவர்கள் யார் வேண்டுமானாலும் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி, இவரை நம்புகிறேன், இவர் தேவனுடைய குமாரன் என்று, என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார் என்று நம்புகிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்ன அவர்கள் தேவனுடைய பிள்ளையாக, எப்படி உலகத்தின் பிள்ளை, பாவத்தின் பிள்ளை, பிசாசின் பிள்ளையாக இருந்தவங்க தேவனுடைய பிள்ளையாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாருன்னு எழுதியிருக்கு. அது மாத்திரமில்லை, ஏதோ தத்து எடுக்கப்பட்டது போல் சிலர் பிள்ளை இல்லைன்னு சொல்லி வீடுகளில் குழந்தைகளை தத்து எடுத்துக்கிடுவாங்க. அவங்களுடைய சரீரத்தின்படி அவங்களுக்கு அவங்க பிள்ளை இல்லை, ஆனாலும் தத்து எடுத்துக்கிட்டு என் பிள்ளைகளாக வளர்த்துக்கிறேன்னு வளர்த்துக்கிடுவாங்க. இப்படி ஆதாமுடைய பிள்ளைகளா, பாவிகளா, பிசாசின் பிள்ளையா, உலகத்தின் பிள்ளையா, இப்படி இருந்த ஆளுகளை நீ என் குமாரனை நம்புனா, அவரை ஏற்றுக்கிட்டா நான் உன்னை தத்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு தத்து எடுத்துக்கிட்டேன்னு சொல்லாமல் தேவன் என்ன சொன்னாராம், இப்படி என்னுடைய குமாரனாய் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு வருவாயானால் உன்னை நான் என் பிள்ளையாகவே வச்சுக்கிறேன். அதாவது தத்து எடுத்துக்கப்பட்ட பிள்ளை இல்லை, என்னை என் பிள்ளையாகவே வச்சுக்கிறேன்னு மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு, அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள், மாம்சத்தினாலாவது இரத்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள் என்று அவர் சொல்லிட்டார். அதாவது செத்து போனால உயிர்ப்பிக்கிற ஒன்று இருக்குது. ஆதாம் பாவம் செய்தான், அவன் ஆவி செத்து போய்விட்டது. செத்து போய்விட்டதை மறுபடியும் உயிரோட எழுப்பணும்ல, அதப்பா அவர் சொல்கிறாரு, நான் மறுபடியும் உன்னை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி ஒரு தாய் ஒரு குமாரத்தியை பெற்றுக்கொள்ளுகிறாளோ அதுபோல் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை நான் உன்னைய என் பிள்ளையாக பெற்று எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டாரு.
அதனால தான் அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்சத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் அப்படி சொல்லியிருக்கு. அப்போ இந்த ரட்சிப்பு ஒரு பெரிய விசேஷமான விஷயம். பாவியாக இருக்கிறவன் கடவுளுடைய பிள்ளையாகிறது, தேவனாலேயே பிறக்கிறது, அப்புறம் கடவுளுடைய குடும்பத்திலேருந்து பரலோகம் போகிறது, இது எவ்வளோ பெரிய அற்புதமான காரியம் பாருங்களேன். இது எல்லாமே இதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு மனதில் தெரிகிறது. சரி, இப்படி ரட்சிப்பை கர்த்தர் உண்டாக்கினார். யார் மூலமாக? தன்னுடைய ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்பை உண்டாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். நான் யோவான் 3வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொள்கிறவன் எத்தனை பேர்களோ எவர்களோ அவர்கள் எல்லாரும் யாரும் கெட்டு போகாமல்னா கெட்டு நரகத்துக்கு போகாமல் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதுக்காக தேவன் தம்முடைய குமாரனாய் இயேசுவை அனுப்பி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்? இயேசு சிலுவையிலே மனிதனுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அதுக்கான தண்டனை அனுபவித்து வேதனைப்பட்டு ரத்தம் சிந்தி சாகிற அந்த தண்டனையை அனுபவித்து அப்படி அந்த அந்த அப்பேற்பட்ட சாவுக்கு தன்னுடைய குமாரனாய் இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். இதை உண்மையாகவே உணர்ந்து பார்க்கிற இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சும்மா இயேசு எனக்காக மரித்தாருங்க, அடக்கம் பண்ணப்பட்டாருங்க, உயிர்த்தெழுந்தாங்க, நான் நம்புகிறேன், அதை சொல்லி ஏற்றுக்கிட்டு வந்துட்டாவே ரட்சிப்பு வந்துடும். ஆனால் அதை உண்மையாகவே இருதயத்தில் உணர்ந்து பார்க்கும்போது தான் எவ்வளவு பெரிய தேவன். நம்மை போல சாதாரண மனுஷனுக்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனையே பூமியில் மனுஷனை அனுப்பி இவனுடைய பாவங்களை போக்குறதுக்கு பரிகாரம் பண்ணுறதுக்கு எப்பேற்பட்ட ஒரு மரண அவஸ்தையை அவர் அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது. அப்போ தான் நம்ம பாவம் தொலையும். அதாவது நம்ம பாவம் எவ்வளோ பயங்கரம்னா நம்மளை மீட்டுக்கொள்கிறதுக்கு இவ்வளோ பெரிய கிரையை செலுத்தணும். ஒரு ஆள் சாகணும், அது பரிசுத்தமான ஆள் சாகணும். பூமியில் ஒருத்தர் இல்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பரிசுத்தமாக பூமியில் மனுஷனை அனுப்பி அவரை சாக வைக்கணும். இது இயேசுடைய பாடுகள் எவ்வளவு பெருசுன்னு ஒரு பக்கத்தில் சொன்னாலும் மனுஷனுடைய பாவங்கள் எவ்வளவு கொடிதானது, எவ்வளவு பயங்கரமானது அப்படின்னு அதை காட்டுது. ஆக இவ்வளவு பெரிய பாடுகளை பட்டு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார். பரிகாரம்னா என்ன? செஞ்ச பாவங்களுக்கு தண்டனை அனுபவிக்கிறது. இப்போ மனுஷன் செஞ்ச பாவத்துக்கு மனுஷனே தண்டனை அனுபவிக்கும்னா நரகம் தான் போகணும். ஆனால் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி இந்த பாவத்தையெல்லாம் அவர் மேலே ஏற்றுக்கிட்டு அவர் தண்டனை அனுபவித்து இயேசு நரகத்துக்கு தான் போனார். இயேசு நரகம் போனார். ஆனால் இயேசு ஒரு பாவமும் செய்யலை. இந்த உலகத்தாருடைய பாவத்தை ஏற்றுக்கிட்டு அதுக்காக தண்டனை அனுபவிச்சாரே ஒழிய அவர் ஒரு பாவமும் செய்யலை. அதனால் பிதாவாகிய தேவன் பார்த்தார், இவர் பாவம் செய்யலை, அதனால் இவர் தொடர்ந்து நரகத்தில் இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி 3 நாள் கழித்து இயேசுவை நரகத்திலிருந்து தூக்கி எடுத்து அவரை மறுபடியும் ஜெனிப்பித்து மறுபடியும் தன்னுடைய குமாரனாக உயிர்ப்பித்து பரலோகத்திலே தன்னுடைய வலது பார்சத்திலே உட்கார வைத்து கொண்டார். இவ்வளவு காரியம் நடந்துருச்சுங்க. இந்த விஷயத்தை இப்பொழுது இயேசு உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சிட்டாரு அப்படிங்கிற இந்த செய்தி தான் நற்செய்தி, காஸ்பல். இந்த செய்தியை உலகெங்கும் மக்கள் அறிவிக்கிறார்கள். இயேசு ரட்சிக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார்னு. அந்த செய்தி அறிவிக்கப்படுகிற செய்தி தான் சுவிசேஷம் அல்லது நற்செய்தி.
இந்த நற்செய்தி அதை ஏற்றுக்கிறவங்களுக்கு அது பலிக்குது, ஏற்றுக்கிறாதவங்களுக்கு இயேசு செய்த பரிகாரம் பலிக்கலை. அப்போ இயேசுவை இந்த நற்செய்தியை கேட்கணும், இதை ஏற்றுக்கிறனும், நான் இனிமேல் மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளையா வர்றேன் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கணும். அப்போ தான் அந்த ரட்சிப்பு வருது. சரி, இப்படியாக தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி மனுஷனாக பிறக்க வச்சு, அவர் பாவம் இல்லாமல் வளர வச்சு, பாவம் இல்லாமல் சிலுவைக்கு போக சொல்லி, பாவம் இல்லாமல் இருக்கிற போதே உலகத்தாருடைய பாவத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு பாவமானார் அப்படிங்கிற நிலைமையில் உலகத்தின் பாவங்களுக்கு அவர் பரிகாரம் செய்தார். இதை சுவிசேஷங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. பைபிளில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 பேர் இயேசுவுடைய பிறப்பு, வரலாறு, மரித்தல், உயிர்த்தெழுதல் அதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். அதில் 4 பேரும் 4 கண்ணோட்டங்களிலே எழுதியிருக்கிறார்கள். மத்தேயு எழுதும்போது இயேசு யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர், ராஜாவாகிய இயேசு, அப்படி அந்த கண்ணோட்டத்தில் யூதர்களுக்காக எழுதப்பட்ட சுவிசேஷமாய் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இந்த மாதிரி இயேசு பிறப்பார்னு இப்படியெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கு. அதெல்லாம் அந்த இயேசுடைய வாழ்க்கையில் நிறைவேறிச்சு. இவர் தான் யூதருடைய ராஜா, மறுபடியும் இயேசு வருவார் அப்படியெல்லாம் சொல்லி அந்த மத்தேயு சுவிசேஷத்தில் எழுதியிருக்கு. மார்க்கு இந்த இயேசுடைய சீஷர்களோட கூட இருந்தவன், இயேசுவுக்கு நன்றாக அறிமுகமாக இருந்தவன். அங்கே அந்த மேலறையில் அவர் அங்கே பந்தி இருக்கும்படி இடம் ஆயத்தம் பண்ணப்பட்டதும் சரி, அங்கே பேதுரு சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட போது மேலறையிலேருந்து விசுவாசிகள்லாம் ஜெபம் பண்ணாங்களாமே, அந்த இடமும் சரி. பிற்பாடு 120 பேர் அங்கே மேலறையில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வீடு, அந்த வீட்டில் இருந்த ஒருவன், அவன் தான் மார்க்கு. அதனால் இயேசுவை பற்றி நன்றாக அறிந்தவன். அவன் தான் அந்த சுவிசேஷத்தெல்லாம் மார்க்கு சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறான். அந்த மார்க்கு இயேசு எவ்வளவாய் பாடுபட்டார் என்பதை குறித்து தெளிவாக எழுதியிருக்கிறதை பார்க்குறோம். அடுத்து லூக்கா சுவிசேஷத்தை எழுதும்போது, லூக்கா ஒரு புறஜாதி மனிதன். அவன் யூதன் கிடையாது, ஆனால் ஒரு டாக்டர்னால் அதுக்கோட கல்வி எல்லாம் இருக்குது. அந்த சுவிசேஷத்தை பற்றி அநேக காரியங்களை கேட்டிருக்கிறாரு. நிறைய பேர் இஷ்டத்துக்கு என்னத்தையோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எல்லா விவரங்களையும் நன்றாய் விசாரித்தறிந்து சரியாக இதை பற்றி ஒரு எழுதுனது தான் இந்த லூக்கா சுவிசேஷம். இந்த லூக்கா சுவிசேஷம் அது ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மகா கணம் பொருந்திய தேவப்பிலுவேன்னா தியோஃபிலஸ், தேவனுக்கு பிரியமானவன், நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கொண்டு கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகர் ஏற்பட்டபடியால் நிறைய பேர் இயேசு பற்றி எழுதுகிறாங்க. ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்டவைகளின் விசேஷங்களை, அவைகளின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டுமென்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. இப்படி லூக்கா ஒரு புறஜாதி மனிதன், ஆனால் வெல் எஜுகேட்டட், ஒரு டாக்டர், இந்த சுவிசேஷம் பற்றி ஒரு பிரியமான ஒரு ஆளுக்கு அதை முழு நிச்சயமாய் விசாரித்து எழுதுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டுமென்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று அப்படின்னு சொல்கிறார். இதில் இந்த சுவிசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசுவானவர் ஒரு மனுஷகுமாரன், எப்படி தேவகுமாரன் மனுஷகுமாரனாகி மனுஷனாக ஒரு கம்ப்ளீட் மேன், ஒரு முழு மனிதனாக இருந்து மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார் என்று லூக்கா அந்த கண்ணோட்டத்தில் எழுதுகிறதை பார்க்கிறோம். சொன்னேன், மத்தேயு எழுதும்போது யூதர்கள் ராஜாவாகிய இயேசுன்னு எழுதினான்.
மார்க் எழுதும்போது மனிதனுடைய பாவங்களுக்காக பிரயாசப்பட்டு பாடுபட்டு ரத்தம் சிந்தி அப்படி உயிர்த்தெழுந்த அப்பேற்பட்ட ஒரு ஆள்னு எழுதுனான். லூக்கா எழுதும்போது தேவனுடைய குமாரன் எப்படி மனுஷனாக வந்து அவர் எப்படி அந்த பரிகாரத்தை செய்தார் அப்படின்னு எழுதுகிறான். யோவான் எழுதுகிறப்ப தேவனுடைய குமாரன் அப்படியே இங்கே வந்து தேவனுடைய குமாரனாகவே எப்படி செயல்பட்டாருங்கிறத எழுதுகிறான். அப்போ இந்த 4 சுவிசேஷங்களும் நமக்கு ஒரே காரியத்தை 4 கண்ணோட்டங்களிலே நமக்கு காட்டுகிறது. அது அவசியம். ஒருத்தர் சொல்லும்போது ஒரு காரியத்தை ஒரு கண்ணோட்டத்தில் சொல்லுவார், இன்னொருத்தர் வேறு கண்ணோட்டத்தில் சொல்லுவார், இன்னொருத்தர் இன்னொரு கண்ணோட்டத்தில். ஆனால் நமக்கு இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் இந்த பூமியில் வந்து நமக்காக எப்படி பரிகாரம் செய்தார் என்று 4 கண்ணோட்டத்திலே நம்ம பார்த்தாதான் நமக்கு தேவன் நமக்காக பாராட்டின அன்பு, அதன் மூலமாய் தம்முடைய குமாரனை அனுப்பினது, இயேசு நம்மிடத்தில் உயிரையும் கொடுத்து அவ்வளோ பாடுகள் ரத்தம் சிந்தி அப்படி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது, இப்படியாய் நம்முடைய பாவங்களுக்கு விலை கிரயம் செலுத்தியது. ஒரு கிரயம் செலுத்தியிருக்கிறார் நம்மை மீட்டுக்கொள்ள, பிசாசோடைய பிடியிலிருந்து, பாவத்தோடைய பிடியிலிருந்து, நரகத்திலிருந்து நம்மளை மீட்டுக்கொள்ள தேவன் ஒரு கிரயம் செலுத்தியிருக்கிறார். அந்த கிரயத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். அவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லியிருக்கிறது பார்த்தீங்களா? ஆக இதை நினைத்து பாருங்கள். இன்று நாமும் கூட இந்த விஷயத்தை நீங்கள் கேட்டபோது, விசுவாசிகளாக இருந்து கேட்டபோது, ஏன் ரட்சிக்கப்படாத நிலைமையில் உங்களுக்கு யாரோ சொன்னபோது நீங்கள் அதை எந்த அளவுக்கு அறிந்திருந்தீர்கள்? இப்போது சபைக்கு உட்பட்டவர்களாய் இயேசுடைய அந்த வேலை, அவர் எப்படி வந்தார், பரிகாரம் செய்தார், எப்படி பரலோகம் போனார், அதை நன்றாக எந்த அளவுக்கு புரிந்து கொண்டிருக்கிறோங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லி இயேசு எவ்வளவு பாடுபட்டு நமக்காக இந்த பரிகாரம் செய்தார் உண்டு அந்த ஒரு சினிமா போகும்போது அதை பார்த்தா எனக்கே தாங்க முடியல. அதனால் நான் கண்ணை முடிக்கிறவே, இல்லாட்டி அதை மாற்றிடுவேன். அவ்வளவு பயங்கரமான ஒரு கோரமான சாவு, ஒரு கோரமான சிலுவையில் ஒரு கோரமான சாவு. அது ஒரு மனிதன், அதாவது இதுக்காகவே பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி, அந்த சரீரத்தில் வந்து மனிதனாக இருந்து, மனிதனுக்கு தாங்க மனிதனை யாருன்னு தெரியும், சிங்கத்துக்கு மனுஷனை யாருன்னு தெரியாது, அல்லது மனுஷனுக்கு சிங்கத்தை பற்றி தெரியாது. அந்த மனுஷனாக இருக்கிறவனுக்கு தான் இன்னொரு மனுஷனுடைய உணர்வுகள் புரியும். அதெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள். தேவன் தம்முடைய குமாரனை ஒரு மனுஷனாக, மனுஷ உணர்வுகளோடு, அந்த மனுஷனுடைய பாடுகள் என்ன, வேதனைகள் என்ன, சாபம் என்ன, அதிலிருந்து தப்பு வைக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று எல்லாவற்றையும் புரிந்து அவ்வளவு கோரமான ஒரு சாவை சந்தித்து அப்படி நமக்கு ரட்சிப்பை உண்டாக்கினாருங்கிறத நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறீங்கிறது நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். இதை நீங்கள் எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது, நான் அவருடைய மரணத்துக்குள்ளாகி அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை நான் அறிந்து கொள்ளணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இயேசுடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறேங்கிறான். அப்போ அவருடைய பாடு என்னன்னு தெரிஞ்சால் தான் நமக்கு அவர் செலுத்தின கரையை என்னன்னு தெரியும், நம்முடைய மீட்பு எவ்வளோ பெரிதென்று, நம்ம எப்பேற்பட்ட பயங்கர பாவத்தில் இருந்தோம்ன்று, எப்பேற்பட்ட நரக ஆக்கினைக்கு நாம் பாத்திரவான்களாக இருந்தோம்னு, அதிலிருந்தெல்லாம் நம்ம விடுதலை ஆக்கிற போது எவ்வளோ பயங்கர பாடுகள், எவ்வளோ பெரிய கிரையை செலுத்தினது என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இந்த இயேசு உண்மையிலேயே தேவனுடைய குமாரன். பாவமில்லாமல் பிறக்கிறதுக்காக ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறந்தார். பிறகு பாவமில்லாமல் வாழ்ந்து காட்டினார். ஒரு மனுஷனாயிருந்து மற்ற மனித உணர்வுகளை எல்லாம் அறிந்து எப்படியாக பரிகாரம் செய்ய வேண்டுமோ அதை அப்படியே செய்து முடித்தார். கடைசியில் சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன் ஜீவனை பிதாவிடத்தில் ஒப்படைத்தார்னு பார்க்குறீங்க. அதனால் இந்த இயேசுவை குறித்து நன்றாய் கொஞ்சம் வசனங்களை தியானம் பண்ணுங்கள். அவரை அறிகிற அறிவுகளை வாருங்கள். அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாகும். ஓகே, காட் பிளஸ் யூ.